ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம் அகாடமி தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்லேருந்து. ஐஐடி மெட்ராஸ்னால் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஐஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் டீச்சிங்காக ஒரு 9 பதவிகள் வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முடிஞ்ச அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சின்னு மொத்தமாக 3 பிரிவுகளில் 9 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. குரூப் ஏல பார்த்தீங்கன்னா டெபுட்டி ரிஜிஸ்டர், சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், ஹெச்விஏசி ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ங்கிற மாதிரி 7 பதவிகள் கொடுத்துருக்காங்க. குரூப் பியை பொறுத்தளவுக்கு ஜூனியர் இன்ஜினியர் கொடுத்துருக்காங்க. குரூப் சியை பொறுத்தளவுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட். இதில் பெரும்பாலும் எல்லாருமே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு நம்மளோட டிகிரி லெவல் இருந்தாலே போதும். அது எனி டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல, டிகிரி இருந்தால் போதும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு. மித்த எல்லாத்துக்குமே அதுக்கான ஸ்பெசிஃபிக் டிகிரி தேவைப்படுது. அது என்னென்னங்கிறத நம்ம கீழே பொறுமையாக பார்க்கலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்குறாங்க, செக் பண்ணிக்கோங்க. அதாவது 56 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 27/9 ஆரம்பித்து 26/10 முடியுது. எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எந்த ஹார்ட் காப்பியோ எதுவுமே நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எதுவும் சென்ட் பண்ண வேண்டாங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 26 நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா குரூப் ஏ பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200 ரூபாயும், குரூப் பி, குரூப் சி பதவிகள் பார்த்திங்கன்னா 600 ரூபாயும் கொடுத்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 600 ரூபாங்கிறது ரொம்பவும் அதிகம்னு சொல்லிட முடியாது, கொஞ்சம் ரொம்ப கம்மின்னு சொல்லிட முடியாது. யாருக்கும் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் நான் கண்டிப்பாக போனால் அட்டன் பண்ணிடுவேன் அப்படின்னு யாருக்கும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஜூனியர் அசிஸ்டண்ட்லாம் எல்லாருமே எலிஜிபிளாக இருப்பீங்க, எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு மற்ற இடத்துல வந்து போட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 600 ரூபாங்கிறப்போ நம்மளோட ஆர்ஆர்பி, பேங்கிங் எக்ஸாம் இதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் தான். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எஸ்சி, எஸ்டி உமன் கேண்டிடேட்க்கு வந்து ஃபீ பேமெண்ட்லேருந்து எக்ஸம்ப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை உங்களுக்கு ஃபீஸ் எதுவும் கட்டுற மாதிரி கேட்டுச்சுன்னா நம்ம டெலிகிராம்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து சொல்லிடுங்க, நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராசஸிங் ஃபீ, அப்ளிகேஷன் ஃபீ வந்து எப்படி உண்டாங்கிறது நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக மென்ஷன் சொல்ல மாட்டாங்க. இதில் இப்போ கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ கேட்டுச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்புறம் முன்னாடி சொன்ன மாதிரியே ஹார்ட் காப்பிலாம் சென்ட் பண்ணக்கூடாதுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஆன்லைனில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டெபுட்டி ரிஜிஸ்டரை பொறுத்தளவுக்கு அது பே 12க்கான வேகன்சி, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், மாஸ்டர்ஸ் டிகிரி எல்லாமே வேணும். இதுக்கு எலிஜிபிளாக இருக்கவங்க செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கும் அதே தான், பிஜி முடிச்சிருக்கணும். லெவல் 2 போஸ்ட்டு, லெவல் 12 சேலரி போஸ்ட்டு 8 வேகன்சி இருக்குது. இது நிறைய 8 வேகன்சிங்கிறது கொஞ்சம் அதிகமான வேகன்சி தான். யாரும் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அது பே 11 போஸ்ட்டு, அதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஹெச்விஏசி ஆஃபீஸர் லெவல் பே லெவல் வந்து பார்த்திங்கன்னா 11, அதுவும் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. எலிஜிபிளாக இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அப்புறம் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், எனக்கு எல்லாத்துக்குமே பிஜி முடிச்சிருக்கணும், ரிலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், இதுலேருந்து தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுலேயும் கேட்டிருக்காங்க. என்னென்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூனியர் இன்ஜினியரில் பார்த்திங்கன்னா ஒரு 9 போஸ்ட் இருக்குது. இது ஒரு லெவல் 6 பே போஸ்ட்டு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இதில் நமக்கு 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது லெவல் 3 போஸ்ட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ் டிகிரி இல்லைனா டிகிரியில் ஹியூமானிட்டிஸ் இல்லைனா காமர்ஸ் படித்தவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். அதில் 60% பெர்சன்டேஜ் மார்க் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் எலிஜிபிலிட்டி இருக்குது.
அது போக நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் நாலேஜும் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு. பெரும்பாலும் எல்லோரும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி தான் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ மிச்ச எந்த எக்ஸாமுக்குமே சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எதுவுமே அவங்க அப்டேட் பண்ணலை. அவங்க எதுவும் அப்டேட் பண்ணாங்கன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் சேனலில் சொல்கிறேன். இப்போதைக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு பழைய எக்ஸாம் ஆல்ரெடி நடந்துச்சு. அதில் இருக்க சிலபஸும் அதுக்கு எக்ஸாம் பேட்டர்னை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவல் 1 எக்ஸாமினேஷன். அது 100 மார்க் கேட்குறாங்க. அது நம்ம எப்போவும் நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி தான். ரீசனிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் இங்கிலீஷ் கேட்குறாங்க. எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் அதை பற்றின ஒரு நாலேஜும் கேட்டிருக்காங்க. அதுலேருந்து ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். ஸோ நீங்கள் அதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. மற்றபடி மீது எல்லாமே நம்ம எஸ்எஸ்சிக்கு படிக்கிறது, மற்ற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அதே மாடல் தான். ரெண்டாவது லெவல் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு. டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் எபிலிட்டி ரேட்டிங், அதாவது லெட்டர் ரேட்டிங் எழுத சொல்லுவாங்க, எஸ்ஏ ரேட்டிங், பேராகிராஃப் ரீடிங் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு 30 மார்க்கு. அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி. நம்ம ஆல்ரெடி ஐசிஎம்ஆர், சிசிஆர்ஏஎஸில் பார்த்தா அதே தான். கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சியில் எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சென்டிங் இமெயில், பேசிக் நாலேஜ் அபவுட் டேட்டா பேஸ் சிஸ்டம், ப்ரொஃபிஷியன்சி இன் டைப்பிங் டெஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெயிட்டேஜ் ஆஃப் த ஃபைனல் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்கிறது 70% சொல்லுவாங்க. ஆனால் கட் ஆஃப் எங்கே வரும்னு நமக்கு தெரியும். ஆனால் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். காம்படிஷன் ரொம்ப கம்மி. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். மெயினாக ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ, அதாவது 60% மார்க் வச்சுருக்கேன் சார், என்னோடய டிகிரி நான் நார்மல் டிகிரி வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு தான் அந்த எக்ஸாமில் உள்ளே போகிறதுக்கான ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி டச்சில் தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் புதுசாக படிக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் படித்ததை அப்படியே தொடர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணும்போது அட்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸை பற்றின மட்டும் நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கணும். மற்றபடி இது எல்லாமே நீங்கள் படித்தது தான் வரும். ஸோ 100 மார்க் தான் எக்ஸாம். அடுத்த 60 மார்க் ஸ்கில் டெஸ்ட், டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டு. இப்போதைக்கு இதுதான் கொடுத்துருக்காங்க. இது வேறு எதுவும் சிலபஸ் புதுசாக அப்டேட் பண்ணாலும் நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். வேறு மீதி எந்த போஸ்ட்டுக்குமே இது வரைக்கும் எக்ஸாம் பேட்டர்னும் எதுவுமே அப்டேட் பண்ணலை. மேபி அவங்க இதுக்கு அப்புறம் அப்டேட் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐஐடிடிஎம் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கான சிலபஸும் அப்ளிகேஷன்லாம் முடிஞ்ச பிறகு தான் அதுக்கான சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன்லாம் விட்டாங்க. ஸோ நான் இதுக்கும் அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் நான் சொல்லாத போஸ்டிங்க்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்லேயும் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.